என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுண்டைக்காய் குழம்புக்கு தேவையான சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம். அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழினி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, சுண்டைக்காய் குழம்பு செய்வது எப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சுண்டைக்காயை வணக்க போகிறோம். தேவையான அளவு ஆயில் விட்டு வணக்கறதுக்கு தேவையான அளவு ஆயில் விடுறோம். வணங்கிட்டு இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணங்கணும். இப்போ சுண்டைக்காய் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கலாம். தாளிப்பதற்கு தேவையான பொருள்கள் எடுத்து வச்சுருக்கோம். சிறிய வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகாய்த்தூள், கொத்தமல்லித்தூள், 5 தக்காளி. 5 தக்காளியை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம நிலக்கடலையை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். சுண்டைக்காய் குழம்பு தாளிப்பதற்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, சிறிதளவு உளுத்தம்பருப்பு, சீரகம் சிறிதளவு, இதையெல்லாம் பொரிக்கணும் லைட்டாக. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சிறிய வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, இதையெல்லாம் நல்லா வணக்கணும். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை நம்ம ஆட் பண்ணுறோம். தக்காளி வணங்கும் போதே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்போ தான் தக்காளி ஈஸியாக வணங்கும். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. நம்ம இப்போ சிறிதளவு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் அப்படியே விடணும். இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் வணங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஏற்கனவே வணக்கி வச்சிருக்கிற இந்த சுண்டைக்காயை போடணும்.
இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காயை ஆட் பண்ணிட்டோம். சுண்டைக்காய் குழம்பு ரொம்ப கசப்பாக இருக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் இது மாதிரி வணக்கிட்டோம்னா குழம்பு கசப்பாக இருக்காது. ரெண்டாவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நாலாவும் கட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ஒரு அரை சொம்பு அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விடணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். டென் மினிட்ஸில் நம்மளுக்கு சுண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும். நம்மளுக்கு சுண்டைக்காய் குழம்பு கிரேவி கிடச்சிருச்சு. நல்லா கிரேவி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கப் புளிக்கரைசல் ஆட் பண்ணால் சுவை ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், நிலக்கடலை பவுடர் ஆட் பண்ணுறோம். இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்பொழுது சுவையான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. சுண்டைக்காவின் பயன்கள். பொதுவாக சுண்டைக்காயை நம்ம யாரும் விரும்பி சாப்பிட மாட்டோம், அதோட கசப்பு தன்மையை காரணமாக சொல்லி. ஆனால் இது உடலுக்கு தரக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம். பொதுவாக வயிறு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இல்லை உடல் சோர்வு இந்த மாதிரியான அறிகுறிகளுக்கு நல்ல பயன் தரக்கூடியது. இருமல் சளியை குணப்படுத்துவதற்கும் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நல்ல இரத்த சுத்தியாகவும் இருக்குங்க. சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய மருந்தியல் பண்புகள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபார்மகாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல செடேட்டிவ், அதாவது தூக்கத்தை தூண்டக்கூடியதாகவும் சிறுநீர் பெருக உதவியாகவும் இருக்குங்க. முக்கியமாக நாள்பட்ட அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க. ப்ளஸ் இதில் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கிறதுனால கிருமிகளுக்கு எதிராக வேலை செஞ்சு ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. அது போக ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இத்தனை நன்மை இருக்க இந்த சுண்டைக்காயை கசப்பு அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால நம்மளால் கண்டிப்பாக ஒதுக்கி வைக்க முடியாதுங்க. இன்றைக்கி நம்ம செஞ்ச மாதிரி சுண்டைக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கசப்பு சுவை பெருசாக தெரியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் சுண்டைக்காயில் இருக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உங்கள் உடம்புக்கு முழுசாக கிடைக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நியூ விசிட்டரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க. சோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. See you again.